2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தயாராகி வருகின்றன. திமுக கூட்டணியில் மதிமுக, விசிக, காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட பல கட்சிகள் இடம்பெற்று உள்ளன. இதில் பாமக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் தங்கள் கூட்டணி நிலைப்பாட்டினை அறிவிக்காமல் இருந்து வருகின்றன. அதே போல அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளது. இதனை சமீபத்தில் சென்னை வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதிப்படுத்தி பேசியிருந்தார். அப்போது மேடையில் பேசிய அமித்ஷா தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிதான் அமையும் என கூறினார். இதனைத் தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்திக்கும் போதெல்லாம் கூட்டணி ஆட்சி இல்லை என மறுப்பு தெரிவித்து வருகிறார். இந்நிலையில் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தின் போது எடப்பாடி பழனிசாமி பேசுகையில் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி இல்லை என மீண்டும் உறுதிப்படுத்தி தெரிவித்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று தனித்து ஆட்சி அமைக்கும். அதிமுக கூட்டணி வலிமையாக ஒற்றுமையாக உள்ளது. தேர்தல் நேரத்தில் பலம் பொருந்திய கூட்டணியாக அதிமுக கூட்டணி அமைக்கும். திமுகவுக்கு எதிரான மனநிலையில் இருக்கும் பாமக கூட்டணிக்கு வரும் என பேசியிருந்தார். இந்நிலையில் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கப் போகும் கட்சியில் பாமக அங்கம் வகிக்கும் என்றும் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிதான் என அன்புமணி பேசியிருப்பது மேலும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி ஆட்சிதான் அமையும் என அமித்ஷா கூறி வரும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி ஆட்சி இல்லை என கூறி வருவது கூட்டணிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.